அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோட்ஸ் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சிவில் ட்ரிபிள் மெக்கு ஈவன் சிஎஸ்சி இசிஇ அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப் வந்து இருக்குது. ஸோ இதோடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ எம்இ அண்ட் ஆல்சோ ஈவன் டிப்ளமோக்கு கூட வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஓரியன்டான ஜாப். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எப்படி ப்ராக்ரஸ், ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் ஒரு சேனலுக்கு பற்றி நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் என்ஐஓடி, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ஐஓடி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஸோ அண்டர் த மினிஸ்ட்ரியில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது சென்னையில் தான் இருக்குது. ஸோ இதில் தான் இப்போ ஜாப் வேக்கன்சி, அதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதை நம்ம போய் ரீட் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற டேப்பை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நாம் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி தான். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி லாஸ்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் 13 வரை இதுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது. டைம் வந்து 5 PM வரை. ஸோ இதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சர்டிஃபிகேட்ஸோடைய ஃபார்மேட்லாம் இருக்குது. ஓபிசினா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸாக போகிறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்க் தான் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ என்னென்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கிரேட் 1, 2, 3, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசோசியேட், சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படின்னு மொத்தமாக 237 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ சைடில் எத்தனை இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது, அப்புறம் அதில் வந்து எத்தனை வந்து ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய அப்ரிவேஷன்ஸும் பாட்டம் ஆஃப் தி டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பொசிஷன், இந்த வேக்கன்சின்றது கூடலாம் குறையலாம், இது வந்து எல்லாமே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தபடி 13/9/2021 5 PM. ஸோ சேம் மேலே கொடுத்துருக்கிறது தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் திங்ஸ், அதாவது குவாலிஃபிகேஷன், அகாடமிக் ஓரியன்டாக அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்றது ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம 3 தான் பார்த்தோம்ல. ஸோ அந்த 3க்கான விஷயங்கள் என்னெல்லாம் தேவை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 4 போஸ்ட். ஸோ டைட்டில் ஆஃப் த போஸ்ட் இஸ் லைஃப் சயின்ஸ் அண்ட் எம்எஸ்சி இன் மெரைன் ஆர் பிடெக் இன் பயோடெக் ஒரு பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் வித் 60% மார்க் வந்து தேவை. அண்ட் ஆல்சோ வித் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் R&D. ஸோ எது ஓரியன்டாக அப்படின்றத கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெரைன் இது சம்மந்தப்பட்டு ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ PhD இந்த ஃபீல்ட் ஆஃப் மெரைன் ஆல்கே ஃபின்ஃபிஷ் கல்ச்சர், ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் ஓரியன்டாக நீங்கள் PhD பண்ணியிருந்தேன்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து ஜாப் ரெக்குவயர்மெண்ட், ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்றது. ஸோ பிளானிங் அண்ட் கேரிங் அவுட் R&D டு மெரைன் மைக்ரோஸ், மெரைன் ஆல்கல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள், ஏன்னா எல்லாமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ குறிப்பிட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2. ஸோ இவங்களுடைய சேலரி 67,000 ப்ளஸ் ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. ஸோ ப்ரீவியஸாக அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரியும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து மெக்கானிக்கலுக்கான டைட்டில் வந்து மெக்கானிக்கல். ஸோ பிஇ ஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கோம் வித் 60% மார்க் அண்ட் 3 years ரிசர்ச் இன் R&D ஆர் சர்வே பிளானிங் சூப்பர்விஷன். ஸோ இது ஓரியன்டாக. ஸோ எம்இ எம்டெக் படிச்சிருந்தாலும் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் ரெக்குவயர்மெண்ட் எதை பற்றி இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டம், ஆஃப்ஷோர், ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரியான ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக ரீட் பண்ணிவிட்டு ஸோ யூ ஹேவ் தட் குவாலிஃபிகேஷன் நாலேஜ் அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் ஃபார் திஸ். ஸோ இதுதான் வந்து
மெக்கானிக்கலுக்கான வேக்கன்சி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் 2க்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ சயின்டிஸ்ட் 2ல் ஒரு இதுக்காக பார்த்துட்ருக்கோம், ஒரு ஸ்ட்ரீமுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சேம் ப்ரீவியஸாக மெக்கானிக்கலுக்கு பார்த்த மாதிரியே தான், வித் 60% மார்க் அண்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு சர்வே பிளானிங் சூப்பர்விஷன் ஆன் ட்ரைனிங். ஸோ இது மாதிரி. ஸோ இதில் ஃபர்தராக என்ன வந்து உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ ஆர் எம்டெக் இன் சிவில். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக, ஸோ ஜியோ டெக்னிக்கல் இதெல்லாம் இருந்தாங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ஸ் அன் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது ஓரியன்டாக இங்கே ஒர்க் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கோஸ்டல் ப்ராசஸ், மாடலிங், ஸோ இதை பொறுத்து பிளானிங், கோஆர்டினேஷன், அப்புறம் கோஆர்டினேஷன் அனாலிசிஸ், டிசைனு, சிவில் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸு, ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இசிஇ அண்ட் இ&ஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சேம் ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அது வந்து பிஇ இன் சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி பார்த்தோம். இங்கே இசிஇ. ஸோ அதே மாதிரி 3 years சேம் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி எம்இனா டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஸ் ஒரு ரிமோட் சென்சிங் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் ஜியாலஜி. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை ஜியாலஜி, மெரைன் ஜியாலஜி, ஜியோஃபிசிக்ஸ் வித் 60% மார்க். அப்புறம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படின்னா டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா பிஹெச்டி இன் ஜுவாலஜி. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஈவன் எம்இ எம்டெக் இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் ரிமோட் சென்சிங். ஸோ இதுவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாட்டமில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஜாப் ரெக்குயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து கீழே வந்துட்டு ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஇயில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்ன இது தேவை டிசைரபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸ். ஸோ 6 number ஆஃப் போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து போஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதோடைய என்ன குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டு, ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆர்என்டி, மெரைன் மைக்ரோப்ஸ், மெரைன் ஆல்கல், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோடைய டிசைரபிள் ஸோ பிஹெச்டி, ஸோ ரிலேட்டட் ஃபீல்டு எல்லாமே இங்கே பார்த்துக்கோங்க. அந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஓஷியோனோகிராஃபி. ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அண்ட் தென் பெட்ரோலியம் இன்ஜினியர் ஆர் கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் ரிலேட்டட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1க்கான வேக்கன்சி. ஸோ இதில் வந்து மெக்கானிக்கலுக்கு சேம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது தான். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலை, ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலை. ஸோ எம்இ எம்டெக் படிச்சிருந்தாங்கன்னா டிசைரபிளாக நினைப்பாங்க. ஸோ அதோட என்ன ஸ்ட்ரீமில் இருக்கணும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல், தெர்மல், ப்ரொடெக்ஷன், இன்ஜினியரிங் டிசைன், நேவல் ஆர்கிடெக்சர், ஏரோநாட்டிக்கல், ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜாப் ரெக்குயர்மெண்ட் எதை பற்றி இருக்கணும், எந்த ஃபீல்டில் இருக்கணும், ஸோ இதெல்லாமே எந்த ஃபீல்டில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து சிவிலுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்டான வேக்கன்சி. ஸோ இதுவும் வந்து 60% மார்க் வித் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் அண்ட் எம்இ அண்ட் எம்டெக் இன் ஓஷன் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல், ஸ்ட்ரக்சரல், ஆஃப்ஷோர், போர்ட் அண்ட் ஆர்வர் இன்ஜினியரிங், ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இவங்களாம் வந்து இதில் பண்ணலாம். அண்ட் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஏரியாஸ் கிவன் இந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரியன்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கன்சிடர்ஸ் அண்ட் டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்தது. ஸோ இதுக்கடுத்து கீழேயும் இன்னும் எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாலேஜ் என்ன ஓரியன்டாக இருக்கணும், ஸ்டாட் ப்ரோ, ஆன்சஸ், சாக்ஸு, ஆர்கஃப்ளெக்ஸ், ஆட்டோகேட், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நேவல் ரெக்யூர்மெண்ட் ஆர் ஓஷன் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் சிவில் ஆர் ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர். ஸோ எம்இ எம்டெக் இன் ஓஷன் இன்ஜினியரிங். ஸோ இது ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் ரெக்குயர்மெண்ட். ஸோ இது சம்மந்தப்பட்டு. ஸோ அதுக்கடுத்து இசிஇ. ஸோ இசிஇக்கும் சேம் திங். ஸோ சேம் 60% ஆஃப் மார்க் வித் இசிஇ டிகிரி. ஸோ அதுக்கடுத்து எம்இயில் என்னெல்லாம் வேணும், ஸோ ஜாப் ரெக்குயர்மெண்ட். அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கான விஷயங்கள். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஸ் ஆர் ஜியாலஜின்னு சொல்லலாம். அடுத்து அப்ளைட் ஜியாலஜி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஓஷியோனோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா லைஃப் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். கெமிஸ்ட்ரி, பெட்ரோலியம். ஸோ இதெல்லாமே யார் ரிலேட்டடாக இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்துட்டே வரணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட். ஸோ மெக்கானிக்கல் 3 years டிப்ளமோ. ஸோ இப்போ நம்ம டிப்ளமோக்கு வந்துட்டோம். ஸோ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் மெக்காட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் வித் நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இது தான். ஸோ டிசைரபிள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் ரெக்குயர்மெண்ட் எதை பற்றி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சிவில் 12 போஸ்ட் இருக்குது. ஸோ
3 years diploma in civil engineering with 60% mark. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோகேட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் சைட் எக்ஸிக்யூஷன், ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸு, ஸோ இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நோட்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வால்வ்ஸ் ஒர்க் இன் வேரியஸ் ப்ராஜெக்ட் சைட்ஸ் அட் ஐலேண்ட் ஆர் மெயின்லேண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இசிஇ. ஸோ இசிஇலையும் சேம் ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் டிப்ளமோவில். அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி சேம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேம் அதே மாதிரி. ஸோ லைஃப் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஓஷன் டெக்னாலஜி, ஸோ சேம் இதே மாதிரி தான் எல்லாமே வருது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வெல்டர், ஃபிட்டர், ஸோ 10th ஸ்டாண்டர்ட், ஐடிஐ இவங்கெல்லாம் படித்தவங்களுக்கான வேகன்சி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இதில் இருந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்ட் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மெக்கானிக்கல் வருது. ஸோ ஐடிஐ படித்தவங்க, டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கலாக, ஸோ அவங்களுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோகேட், 2D 3D, ஸோ 3D மாடலிங், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவில். ஸோ சிவில்லையும் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், ஸோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து R&D ஓரியன்டாக, அப்புறம் நாலேஜ் இன் ஆட்டோகேட் இருந்ததுன்னா ஓகே. அதுக்கடுத்து பார் பெண்டிங் ஸ்கெடியூல்ஸ், எஸ்டிமேஷன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா இன்னும் ஆடட் அஸ் அண்ட் அட்வான்டேஜ். ஸோ கேண்டிடேட் வந்து வேரியஸ் ப்ராஜெக்ட் சைட்ஸில் வந்து ஐலேண்டில், மெயின்லேண்டில், ஸோ எங்கே வேணாலும் ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி, பே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துடணும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டோட கீழேயும் வந்து அதோடைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ எனி டிகிரி ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் ஆஸ் எ ரெப்யூட். ஸோ கம்ப்யூட்டர், ஸ்டீனோகிராஃபி, டைப்பிங், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வருது. ஸோ இதுக்கான சேலரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நாலேஜ் இன் ஆஃபீஸ் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அசோசியேட், ஸோ ஓஷனோகிராஃபிக், லைஃப் சயின்ஸ், ஸோ அதுக்கு ஓரியன்டாக என்னெல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஸோ சேம் ஓஷனோகிராஃபி, லைஃப் சயின்ஸ், ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் தேவை. அந்த நேம் போஸ்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஸோ லைஃப் சயின்ஸ். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ராசஸ் தான். ஸோ நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன், இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இதில் லாகின் அதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக எத்தனை ஜாப்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ லாகின் இந்த மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகினை வந்து க்ரியேட் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் யூஸர்னால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுட்டு உள்ளே போகலாம். பட் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அதை தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த இமெயில் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சொல்லி நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட் ஹேஸ் டு ஃபில் த அப்ளிகேஷன் அண்ட் அப்லோட் த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் த ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் விச் இஸ் லிஸ்டட் பிலோ. ஸோ எஜுகேஷ்னல், அகாடமிக் ஓரியன்டாக, அப்புறம் மார்க் லிஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பப்ளிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே டீட்டெயில்ஸ் அங்கே வந்து அட்டாச் பண்ணலாம். ஆன் சப்மிட்டிங் த கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வில் பி ப்ரொவைடட் அட் த சிஸ்டம். இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணுன்ட்ருக்காங்க. ஸோ ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும். இன்வேலிடாக கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ட்ருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது ஜென்ரலாக எப்பவும் வர்றது தான். ஸோ இதில் ஏஜ் அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து பண்ணணும். ஸோ டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்து மெயின்டைன் ஆகிருக்கணுன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ரிசர்வேஷன் இது சம்மந்தப்பட்ட இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாராவது வந்து பிஹெச்டி இது ஓரியன்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பிஹெச்டி டிசிப்ளின் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ட்ராவல் அலவன்ஸும் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்வியூ ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அது வந்து அவங்களுடைய கமிட்டியை பொறுத்து டிசைட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து இந்த இதில் வந்து மெயினாக சொல்லியிருக்க விஷயங்கள். ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ டாக்டரேட் டிகிரி இந்த ரிலவெண்ட் ஏரியா ஆஃப் ரிசர்ச் வில் கவுண்ட் அஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்கேஸ் பர்டிகுலர் இன்ஸ்டியூட் டஸ் நாட் ஃபாலோ பர்சன்டேஜ் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து சிஜிபிஏ தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நிறையா அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாருமே சிஜிபிஏ தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்க கொடுத்துக்கக்கூடிய மெத்தடில் நீங்கள் அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அது தான் நீங்கள் வந்து 60% 55% பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நோ அலோவன்ஸ், இதை நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து 30/9/2021 ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. ஸோ எல்லாமே இமெயில் ஐடியில் ஃபோன் நம்பரில் தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கால் லெட்டர் ஃபார் இன்டர்வியூ டெஸ்ட் வில் பி கம்யூனிகேட்டட் த்ரூ ரிஜிஸ்டர்ட் மெயில். ஸோ போஸ்ட் எதுவும் வராது. ஸோ இதுதான் வந்து NIOTயில் வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சிவில் லெக்சர் நோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வரணுன்னா உங்களுடைய சப்போர்ட் தேவை. அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.